யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரெய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற மேட்டிற்கு கடந்து போனார். அவரை சிலுவையில் அறைவதற்கு ரோம போர் வீரர்கள் அவரை அடித்து இழுத்து போனார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இழுத்து சென்றார்கள். அவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார். அதைத்தான் இந்த 2 வேத வசனங்களும் தெளிவாய் சொல்லுகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ரோமர்கள் உலகத்தின் பெரும் பகுதியை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் கொடூரமான விதத்தில் மரண தண்டனை விதித்தார்கள். அரசாங்கத்திற்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்கள், கொடூரமான குற்றங்களை செய்கிறவர்களுக்கு ரோம அரசாங்கம் விதிக்கக்கூடிய ஒரு கொடூரமான மரண தண்டனை சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் யாரும் அவனுக்காக இரக்கம் காட்டி பேச முடியாது, யாரும் அவனுக்காக பரிந்து பேசவும் முடியாது. அவ்வளவுதான், அரசாங்கம் அவனுக்கு மரண தண்டனை விதித்து விட்டது. அவனை மனம் போல அடித்து வேதனைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவனை கேவலமாக நடத்தி அவனை ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் கொண்டு வந்து சிலுவையில் அறைவார்களாம். அவனுடைய வஸ்திரங்களெல்லாம் களைந்து விட்டு சிலுவை மரத்தில் அவனை கடத்தி அந்த கைகளில் ஆணி அடிக்கப்படும், கால்களில் ஆணி அடிக்கப்படும், இரத்தம் அவனுடைய சரீரத்திலிருந்து வடிய ஆரம்பிக்கும். அந்த மரச்சிலுவையை தூக்கி நிறுத்தி விடுவார்கள். அந்த 3 ஆணியில் அவனுடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கும். இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சரீரத்திலிருந்து வடிந்து கொண்டிருக்கும். அவனுடைய தலை முதல் கால் வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு வேதனை, விவரிக்க முடியாத ஒரு வேதனை அவனுடைய சரீரத்தில் உண்டாகும். ஒரு நரக வேதனை என்று சொல்லலாம். பல மணி நேரங்கள் அந்த சிலுவையில் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். அந்த வேதனையை கொஞ்சம் அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுப்பார்களாம். அது கொஞ்சம் மயக்க நிலைமையை கொடுக்கும். கொஞ்சம் அந்த வேதனையை அவன் சகித்து கொள்ள கூடும் என்பதற்காக அப்படி செய்வது உண்டாம். அப்படி அந்த சிலுவையில் அந்த மனிதனை தொங்க விட்டு விடுவார்கள். அவன் செய்த குற்றத்தை, அந்த பாவத்தை எழுதி அந்த சிலுவைக்கு மேல் வைத்து விடுவார்கள். இவன் யார், இவன் என்ன குற்றம் செய்தான் என்று எழுதி வைத்து விடுவார்கள். அப்பொழுது அந்த வழியாய் வருகிற போகிற மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், ஓ, இவன் தான் இந்த பாவத்தை செய்தவன், இந்த குற்றத்தை செய்தவன், இப்படியெல்லாம் நடந்த ஒரு துன்மார்க்கன் இன்றைக்கு இப்படி வேதனை அனுபவிக்கிறான் என்று அவனை எள்ளி நகையாடுவார்கள். அவனுக்காக யாரும் பரிதாபப்பட மாட்டார்கள். அவனை பரிகாசம் பண்ணி அவனை ஏளனமாய் பேசுவார்கள். சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், மனிதர்களுடைய பரிகாசத்தினால் அவனுடைய இருதயத்தில் உண்டாகிற அந்த துக்கம் ஒரு பக்கம். ஆகவே தன் ஜீவனை அவன் வெறுத்து அவன் கசந்து கொண்டவனாக உயிர் விடுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடிய மரணம்தான் சிலுவை மரணம் என்பது. இன்றைக்கு விதிக்கப்படுகிற மரண தண்டனை எல்லாம் அப்படி ஒரு சில நிமிடத்திற்குள் உயிர் போய்விடும், முடிந்தது. ஆனால் ரோமருடைய நாட்களில் அந்த அரசாங்கம் கொடுத்த மரண தண்டனை என்பது மிக கொடூரமானது. வேதத்தை நீங்கள் கவனமாய் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சுமார் 6 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கினார் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுத்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் வடிந்து சரீரமெல்லாம் மிகுந்த ஒரு வேதனை உண்டாகி அவன் தானியிலே தொங்குகிறது நிமித்தமாய் அவனுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு விடுவதற்கு கூட ஒவ்வொரு வினாடியும் அவன் தவிக்க வேண்டுமா. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேதனையை கொண்டு வருகிறது சிலுவை மரணம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடியவர்கள், பயங்கரமான குற்றவாளிகளுக்கு தானே அரசாங்கம் அந்த தண்டனை விதித்தது. இயேசு என்ன பாவம் செய்தார்? ஏன் அவர் அந்த சிலுவைக்கு செல்ல வேண்டும்? ஒருவேளை அவர் மீது பொறாமை கொண்ட மத தலைவர்கள் அவருடைய வளர்ச்சியையும் அவருடைய பெயர் புகழையும் கண்டு அவர் பின்னால் பெரும் கூட்டம் செல்லுகிறபடியினால் பொறாமையோடு கூட அந்த நாட்களில் இருந்த மத தலைவர்கள் எழும்பினார்கள். இயேசுவை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் எழும்பினார்கள். அவர்கள் தான் சதி திட்டம் தீட்டி அவரை கைது செய்து அரசாங்க அதிகாரிக்கு முன்பாக நிறுத்தி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கூச்சலிட்டு மரண தண்டனை நிறைவேற்றும்படி செய்தார்கள். ஒருவேளை இந்த மனிதர்கள் தான் என்பதாக நாம் நினைக்கலாம். ஒரு மனிதன் நினைத்து அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள முடியுமா? அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன்.
வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாடுபடி என்று சொன்ன தேவன், கடலின் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், அவரை சாதாரண ஒரு மனிதர்கள் சேர்ந்து கொன்றுவிட முடியுமா என்றால் ஒருவரும் அவரை கொல்ல முடியாது. எனக்கன்பானவர்களே, அவரே தன் ஜீவனை கொடுத்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. யோவான் 10:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நானே என் ஜீவனை கொடுக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை வாசிக்கிறோம். நானே அதை கொடுத்து நான் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளுவேன் என்பதாகவும் இயேசு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கள்ளனை போல அவர் தொங்கினார். தீத்து 2:14 வாசித்து பாருங்கள். நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக, நமக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவர் சிலுவையில் மரித்தது நம் ஒவ்வொருவருக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார், அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. வாரினால் அவர் அடிக்கப்படும் பொழுதும், தலையிலே முள்முடி சூட்டப்படும் பொழுதும், அவருடைய சரீரத்திலிருந்த ரத்தம் வடிந்த பொழுதும், அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட போதும், அவர் சிலுவை சுமந்து கொண்டு தள்ளாடி நடந்து சென்ற போதும், அவர் சிலுவையிலே கிடத்தப்பட்ட ஆணிகளால் கடாவப்பட்ட பொழுதும் உங்களையும் என்னையும் அவர் நினைத்து கொண்டார். நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அந்த பாடுகளை சகிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். என்னை அடிக்கட்டும், என்னை சித்திரவதை செய்யட்டும், என் சரீரத்தை நொறுக்கட்டும், என் ரத்தம் சிந்தப்படட்டும் என்று தன்னை அந்த பாடுகளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன் அப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும்? அவர் பாடுபட்டதின் மூலமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகிறது? அவர் ரத்தம் சிந்தினதின் நிமித்தமாக, அவர் அந்த சிலுவையில் அவமானங்களை சகித்தது நிமித்தமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகிறது? எனக்கன்பானவர்களே, அதைத்தான் நாம் தியானித்து இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அந்த சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மாத்திரம் அவர் சிலுவையில் சுமக்கவில்லை. நம்முடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்கள். இன்றைக்கு மனிதனுடைய அடுத்த பிரச்சனை என்ன? அவனுடைய வியாதிகள், பலவீனங்கள், அவனுடைய நோய்கள். வியாதி ஒரு மனிதனை தாக்கும் பொழுது அந்த குடும்பமே கலங்கி போகிறது. ஒரு பலவீனம் சரீரத்தை தாக்கிவிட்டால் மனதெல்லாம் சோர்ந்து போகிறது. எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, அதுவே அநேகருடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுத்து வேதனையை கொண்டு வந்து விடுகிறார். இப்படி ஒரு நோய் எனக்கு வந்துவிட்டது, இந்த வேதனை நான் தாங்க முடியவில்லை, இப்படி என் சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு வேதனை. ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்கும்படி வந்தார்கள். அதில் ஒரு தகப்பனார் மருத்துவ கல்லூரியிலே டாக்டர்களுக்கு அவர் தான் வகுப்பு எடுக்கக்கூடியவர், மெடிக்கல் காலேஜிலே ப்ரொஃபஸராய் பணி செய்து கொண்டிருக்கிறவர். எப்படி நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும், வியாதிகள் என்ன விதங்களில் வரும், எப்படி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து வியாதியஸ்தரை குணமாக்க பிரயாசப்பட வேண்டும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய ப்ரொஃபஸர். அவர் என்னை பார்க்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியினால் குடும்பமாக என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். இவர் தான் அந்த ப்ரொஃபஸர் என்று எனக்கு இந்த குடும்பத்தார் அறிமுகப்படுத்தினார்கள். நான் அவரை பார்த்த உடனே அவருடைய கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அவரை 2 பேர் பிடித்து கொண்டு வந்து மெதுவாக எனக்கு முன்பாய் உட்கார வைத்தார்கள். சிறு பிள்ளையை போல் அவர் அழுதார். மருத்துவ கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர், வியாதியஸ்தரை குணமாக்க எப்படி நீங்கள் உழைக்க வேண்டும் என்று டாக்டர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அவர் எனக்கு முன்னால் சிறு பிள்ளையை போல உட்கார்ந்து அழுகிறார். ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவருடைய சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி அவரை கலங்க பண்ணி இருந்தது. நோயினால் அவர் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு நடக்க முடியாமல் கஷ்டத்தோடு கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். மனமுடைந்தவர் அழுதார். நானே டாக்டர்களை உருவாக்குகிறவன், வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவன், இப்பொழுது என்னை இந்த வியாதி தாக்கி இருக்கிறது, அதை நினைக்கும் பொழுது நான் சோர்ந்து போகிறேன் என்று சிறு பிள்ளை போல அவர் அழுதார்.
வியாதி எப்படிப்பட்ட மனிதனையும் கலங்க பண்ணி விடுகிறது. எந்த ஒரு வியாதியானாலும் எப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு வேதனையை கொண்டு வந்து விடுகிறது, சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. ஒரு குழந்தை வியாதிப்பட்டால் குடும்பமே கலங்கி போகிறது. கணவன் வியாதிப்பட்டால் அந்த மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் கலங்கி போகிறார்கள். என்ன ஆகிவிடுமோ என்கிற ஒரு வேதனை. அப்படித்தான் நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டபடியினால், ஏதோ ஒரு வலி வேதனையின் நிமித்தமாக ஆண்டவர் என்னை குணமாக்கி விட மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வேதனைகளை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் சிலுவைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆணி அறையப்பட்டு ரத்தத்தை மாத்திரம் சிந்தி இருக்கலாம். அதற்கு முன்பாக வாரினால் அவருடைய சரீரம் அடிக்கப்படுகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். போர் வீரர்கள் யாவரும் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். சுமார் 600 போர் வீரர்களாம். அந்த தேசாதிபதியின் அரண்மனையில் இருந்த அத்தனை வீரர்களும் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். ரோம போர் வீரர்கள் இரக்கமற்ற குணம் உள்ளவர்கள். அவர்களுடைய இருதயமெல்லாம் கடினமாயிருக்கும். ஒருவருக்கும் இரக்கம் காட்ட மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை 39 முறை வாரினால் அடித்தவுடைய சரீரம் கிழிக்கப்பட்டார். அவருடைய முதுகு வாரினால் கிழிக்கப்பட்ட பொழுது ஒரு பக்தன் சொல்லுகிறார், அது உளப்பட்ட நிலம்போல் மாறிவிட்டது என்பதாக. இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கும் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி இயேசு இந்த உலகத்தில் வந்து, அதாவது இறைவன் மனிதனாக வந்து எப்படி சித்திரவதை அனுபவிப்பார், மனுக்குலத்திற்காக பாடுபடுவார் என்பது தீர்க்க தரிசனமாக இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல மாறிவிட்டது. அவர் அப்படி அந்த அடிகளை அவர் வாங்கினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. தலை முதல் கால் வரை சரீரம் காயப்படுத்தப்பட்டது. அவர் நொறுக்கப்பட்டார் என்பதாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. எதற்காக அந்த சரீரத்தில் அத்தனை வேதனை? நம்முடைய வியாதியினால் நாம் அனுபவிக்கிற வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலவீனங்கள், அந்த நோயின் வேதனைகளை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார் உங்களை சுகமாக்குவதற்காக. இன்றைக்கு வியாதியஸ்தரை அவர் குணமாக்க காரணம் என்ன? இன்றைக்கும் இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது வியாதிகள் விலகி போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நமக்காக அவர் அடிகளை ஏற்றுக்கொண்டார். சரீரம் நொறுக்கப்பட்ட தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார் நம்மை குணமாக்குவதற்காக. இன்றைக்கு எந்த நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலும் அதை சிலுவையில் அவர் சுமந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை குணமாக்குவார். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24 வசனத்தில் அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஜெபிப்பது யாராக இருந்தாலும் உங்களை குணமாக்குவது இயேசுவின் தழும்புகள். அவருடைய கரத்தில் காயப்பட்ட அந்த தழும்புகள் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த தழும்புகள் தான் அற்புதம் செய்கிறது. அந்த தழும்புள்ள கரத்தினால் அவர் தொடும் பொழுதுதான் நோய்கள் மறைகிறது, அற்புத சுகம் உண்டாகிறது. இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அங்கே இயேசுடைய கரம் உங்களை தொடும். இன்றைக்கு இந்த இடத்தில் அவர் உங்களை சுகமாக்குவார். காரணம் உங்களுடைய வேதனைகளை சுமந்திருக்கிறார், உங்களுடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். இயேசுவை நோக்கி பார்த்து, என்னுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தீரே, எனக்காக அந்த சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்தீரே, அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை குணமாக்கும் என்று ஜெபித்து பாருங்கள். உடனே அவர் தொட்டு குணமாக்குவார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு குணமாக்கும். நான் போகிற இடங்களில், ஊழியம் செய்கிற இடங்களில் அநேகர் ஒன்றை சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஒரு கரம் என்னை தொட்டது, என் வியாதி என்னை விட்டு மறைந்தது. ஒரு கரம் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன், என் நோய் உடனே என்னை விட்டு மறைந்து போயிற்று என்பதாக பலர் சாட்சி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சமயம் ஒருவர் சொன்னார்கள், என் தலைக்குள் வந்திருக்கிற அந்த வியாதி ஏதோ ஒரு குடைச்சல், ஒரு நாள் நிம்மதியாய் தூங்க முடியாது, அந்த வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த கூட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ என் தலையை தொட்டார்கள். அந்த தலையில் ஒரு கை வைக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். உடனே என் தலைக்குள் இருந்த பிரச்சனை மாறிற்று, எல்லாம் மறைந்து லகுவாகிவிட்டது, குணமாகிவிட்டேன் என்பதாய் சாட்சி சொன்னார். ஒரு சமயம் ஒரு தாயார் சொன்னார்கள், என் சரீரத்தில் வயிற்று பகுதியில் ஒரு கட்டி இருந்தது, அது கேன்சராக இருக்கலாம் என்பதாக மருத்துவர்கள் சொன்னார்கள்.
ஆகவே ஆபரேஷன் செய்ய எனக்கு பயம். இயேசுவே, நீரே என்னை குணமாக்கி விடும், இந்த கட்டியை எடுத்து போட்டு விடும் என்று ஜெபித்தார்களாம். ஜெப நேரத்தில் ஒரு கரம் தொட்டது. அந்த கட்டி இருந்த பகுதியில் ஒரு கரம் தொட்டு அந்த கட்டியை எடுத்து போடுவதை உணர்ந்தார்களாம். ஆச்சரியத்தோடு வந்து சொன்னார்கள், ஐயா, ஒரு கரம் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன், அந்த கட்டியை பிடுங்கி எடுக்கிறதை நான் உணர்ந்தேன், இப்பொழுது அந்த இடத்தில் கட்டி இல்லை, மறைந்து விட்டது என்று சொன்னார்கள். யாருடைய கரம்? இயேசுவின் கரம். அந்த தழும்புள்ள கரம் தொட்டு அந்த கட்டியை எடுத்து போட்டது என்று மகிழ்ச்சியோடு கூட கூறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதிலும் ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு சகோதரன் மேடைக்கு ஓடி வந்தார். அவர் சொன்னார், என் காலிலே தான் எனக்கு பிரச்சனை, என் பாதத்திலே எனக்கு பிரச்சனை, நடக்க முடியாது, வலி, வீக்கம், எத்தனையோ மருத்துவர்களிடத்திலே போயும் சுகம் உண்டாகவில்லை, நடக்க முடியாதபடி நொண்டித்தான் இந்த கூட்டத்திற்கு வந்து நின்றேன். இயேசுவே, என்னையும் தொட்டு குணமாக்கும் என்று நான் ஜெபம் பண்ணினேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு கரம் என்னை தொட்டது. ஆண்டவர் எங்கே உங்களை தொட்டார் என்று கேட்டபொழுது சொன்னார், வீங்கியிருந்த என் பாதத்தை, அந்த காலை ஒரு கரம் தொட்டதை நான் உணர்ந்தேன். உடனே அந்த வலி மாறிற்று, வீக்கம் நீங்கிற்று, சுகமாகிவிட்டேன், காலை பாருங்கள் நார்மல் ஆகிவிட்டது என்பதாய் மகிழ்ச்சியோடு கூட அவர் சொன்னார். அந்த காரியம் என்னால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. யோசித்து பாருங்கள், தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு மனிதன் கூப்பிடுகிறான், ஆண்டவரே என் காலை தொட்டு குணமாக்கும் என்று. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய காலை தொட வேண்டுமானால் சாதாரண ஒரு மனிதனால் முடியாது. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பாருங்கள். அவர் குனிந்து அந்த மனிதனுடைய காலை தொட்டு அவனை குணமாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு தேவன் அவர். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் என்று சொல்லும் பொழுது அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுவார். இன்றைக்கு உங்களை தொடுவார். இன்றைக்கு அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு அவருடைய கரம் உங்களை தொட்டு அற்புத சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய வசனத்தை கேட்டீங்களா? சிலுவையில் அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்துட்டார். இன்றைக்கி ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா? அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம், ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், எனி டிசீஸ், என்ன வியாதியாக இருக்கட்டும், பயப்படார். இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா? வசனம் என்ன சொல்ல? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். அதான் ரகசியம். இப்போ ஆண்டவரே, எனக்காக சிலுவையிலே நோய்களை சுமந்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன், அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க, போதும். அவ்வளோதான். இயேசு உங்களுடைய நோயை சிலுவையில் சுமந்துட்டார், உங்களுக்காக தழும்பை ஏற்றுக்கொண்டார், தழும்புள்ள கரத்தினால தொடுங்க, அவர் தொட்டுட்டா சுகம். அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே உங்களுக்கு சுகம் வேணும்? இருதயத்தில், உங்களுடைய லங்ஸில், உங்களுடைய ஸ்டமக்கில், உங்களுடைய தலையில், உங்களுடைய கழுத்தில், எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடுங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே என்னை தொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, அது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லி ஜெபிங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார். ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பெற்று எழுப்பிடுவாங்க. விசுவாசிங்க. ஜெபம் முடிந்த உடனே உங்களுடைய சரீரத்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்கள். விசுவாசிங்க. அவருடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. இயேசுவின் தழும்புக்கு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தீர், எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். என் மரணப்படுக்கையில் நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களப்பா. நான் அதை நினைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏதோ இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி ஜெபிக்கிறாங்கப்பா. இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும். இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை வையும். தகப்பனை, என்னை தொட்டதை போல இவர்களை தொடும். இன்றைக்கு இந்த பொருளாத வியாதிகள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினது அல்லவா? இப்பொழுது தொடும். இந்த தம்பியை
தொடும், இந்த மகளை தொடும், இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும். இப்பொழுதே வியாதி படுக்கை மாறட்டும், பொல்லாத மரண வியாதி விலகி போகட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். கண்களை தொட்டு குணமாக்கும், காதுகளை தொட்டு சுகம் உண்டாகும்படிக்கு செய்யும், இருதயத்தை தொட்டு குணமாக்கும், கிட்னியை தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கி விடும். ஆண்டவரே, எலும்புகள் நரம்புகளை தொடும், சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் முதல் சுகம் பெற்றவள் எழும்பி நடப்பார்கள் ஆக. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீ தொட்டு விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். விசுவாசிக்கிறோம், அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.